ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைவினை பொருட்கள். இன்றைக்கி வந்து பழைய வளையலும் எழுதாத ஸ்கெட்ச் வச்சு ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பழைய வளையலை ஒரு வளையலுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒன்று ஒட்டிக்கோங்க. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு புரியும். இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 5 வளையல் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒன்றோட ஒன்று மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க. இப்போது அந்த வளையல் சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஸ்கெட்சில் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உல்லன் நூல் சுற்ற போகிறேன். உங்கள்கிட்ட உல்லன் நூல் இல்லைன்னா நீங்கள் வந்து சணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கெட்ச் மேலே ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக உல்லன் நூல் சுற்றிக்கோங்க. இதே மாதிரி 3 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச்லேயும் சரி, வளையலையும் சரி. கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கோங்க. இதே மாதிரி 3 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வளையல் கடவை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களா, அதில் வந்து அந்த கார்ட்போர்டை ஒட்டிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த உல்லன் சுற்றிக்கோங்க. வளையலுக்கு மேலே இதே மாதிரி உல்லன் சுற்றிக்கோங்க. உங்களோட உல்லன் நூல் இல்லைன்னா கூட பழைய துணி இருந்துச்சுன்னா பொடிசாக கட் பண்ணி கூட சுற்றிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி டபுளாக போட்டுட்டு நம்ம எப்படி ஸ்கெட்சு சுற்றினோமோ அதே மாதிரி வளையல் மேலேயும் ரவுண்டாக சுற்றிக்கோங்க. டபுளாக போட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக சுற்றிடலாம். டபுளாக போட்டு உள் பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றி லாஸ்ட்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருந்தால கார்ட்போர்டு அதோடு வச்சு இந்த வளையலை ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு வச்சு ஒட்டிக்கோங்க. நீங்கள் நான் அந்த 3 கலர் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதோட வச்சு ஒட்டுறதுக்கு நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் குளூகன் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட குளூகன் இல்லைன்னா ஃபெவிகான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டணும். இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒட்டுற வரைக்கும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தது அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி மூணையுமே அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று ஒட்டிட்டு நடு பகுதியில் ஒன்று ஒட்டி. இப்போ வீடியோவில் ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள், இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அதை ஒட்டுறதுக்கு. இது ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபெவிகால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கின்றக்காக தான் நான் குளூகன் யூஸ் பண்ணி செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, சைட்லேயே நடு பக்கத்துலேயும் கொஞ்சம் குளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன்.
குட்டி குட்டியான திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.